ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த டிலே. கொஞ்சம் பர்சனல் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்ஸில் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் யூடியூப் பக்கம் வர முடியல. இந்த வீடியோவில் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிளேலிஸ்ட் முடிய போகுது. டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரியே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டு அண்டர்ஸ்டாண்ட் when it comes to interviews. நீங்கள் எழுதுகிற கோட் வந்து எவ்வளோ மெமரி எடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கினீங்கன்னா அன்னெசரி மெமரி யூசேஜை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதனால் ஸ்மால் கோடில் வந்து பிக் இம்பேக்ட் இல்லைனாலும் கலெக்டிவாக லார்ஜ் கோட் பேஸஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியாவில் ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால உங்களால் வந்து ஒரு மெமரி ஆப்டிமைஸ்டு கோடை வந்து எழுத முடியும், விச் லீட்ஸ் டு குட் குவாலிட்டி கோட். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அல்காரிதம் எவ்வளோ மெமரி ஆர் ஸ்பேஸ் எடுக்குது வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் சைஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறீங்க, இல்லைனா இன்ட் i = 1 2 இல்லை ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அது வந்து எப்படி இன்புட் சைஸ் மாற மாற எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரியே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் இன்டர்வியூஸில் வந்து பிக் ஓ நோட்டேஷன் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் இந்த பிளேலிஸ்ட்டில் பிக் ஓ நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நீங்களும் பிக் ஓ நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் வந்து பாப்புலரான நோட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நோட்டேஷன்ஸ் இருக்குது. பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. ஸோ 3 நோட்டேஷன் இருக்குது. இன்டர்வியூவில் வந்து ரொம்ப பாப்புலரானது வந்து பார்த்திங்கன்னா பிக் ஓ நோட்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தீட்டா நோட்டேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூஸில் வந்து மோஸ்ட் காமனாக பிக் ஓ யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த பிளேலிஸ்ட்லையும் பிக் ஓ நோட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் யூ கேன் ஆல்சோ சூஸ் பிக் ஓ நோட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் 2 முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பார்ட். ஸோ ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் வேரியபிள்ஸ் விச் டசன்ட் டிபெண்ட் ஆன் இன்புட் சைஸ். அதாவது எந்தெந்த வேரியபிள்லாம் வந்து இன்புட் சைஸ் மேலே டிபெண்ட் ஆகலையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு சைஸ் அரேஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பார்ட். எது வந்து இன்புட் சைஸ் மேலே டிபெண்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு அரே ஆஃப் சைஸ் n அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்றப்ப nன்றது வந்து இன்புட் இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சைஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் அரேஸ், அதுக்கப்புறம் ரிகர்ஷனோட கால் ஸ்டாக். ஸோ ரிகர்ஷனோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நான் ரிகர்ஷன் பிளேலிஸ்ட் நடத்துகிறப்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அது வேணாம், ஏன்னா ரிகர்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நான் இப்போ திரும்ப ரிகர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு பார்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் வேரியபிள் பார்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அல்காரிதமோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சிடும். சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலனாலும் ஜென்ரலாக கோடு பார்த்தேவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிக் ஆஃப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, it takes n as argument. அதுக்கப்புறம் it iterates from I = 1லேருந்து n வரைக்கும், பட் எதுவுமே பண்ணல, it just prints hi. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்புட் சைஸ் டிபெண்ட் ஆகலை. ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் பார்ட்ஸ் அண்ட் வேரியபிள் பார்ட்ஸ் வந்து இந்த அல்காரிதமில் எதுவும் கிடையாது. ஸோ சிமிலர்லி இன்னொரு கோட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் it takes an argument n. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ணுறாங்க, பட் சைஸ் ஆஃப் 10 ஆர் ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர். அண்ட் தென் லூப் I = 1லேருந்து 10 வரைக்கும் இட்ரேட் ஆகி அரே ஆஃப் ஐயை வந்து n அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் nன்றது ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கப்புறம் I = 1ன்றதும் ஒரு வேரியபிள், அண்ட் தென் இது ஒரு வேரியபிள். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ன்றது வந்து இன்புட் சைஸ் மேலே டிபெண்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த 10ன்றது வந்து லைக் இன்புட் வந்து 10 இருந்தாலும் சரி, இந்த அரே வந்து 10 மெமரி லொக்கேஷன்ஸ் தான் எடுக்க போகுது. அதே மாதிரி n வந்து 100 இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, this very memory space is going to remain constant தான். ஸோ அதனால் இந்த
அல்காரிதமோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் ஒன்னு எழுதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் இன் அன் அரே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் என்ன தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த அரே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்புட் சைஸ். ஸோ n வந்து 10 இருந்தால் அரே வந்து 10 மெமரி லொக்கேஷன்ஸ் எடுத்திருக்கோம். 20 இல்லை வேறு ஏதாவது ஒரு எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அவ்வளோ மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து அரே எடுத்திருக்கோம். ஸோ இட் லீனியர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இன்புட் சைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் அரே ஆஃப் 0 அசைன் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வேரியபிள் தான், பட் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகேங்களா? இது வந்து லீனியர் வேரியபிள். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். அதுக்கப்புறம் i ஈக்குவல் டு 1ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம எதுவும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணல, இது வந்து ஜஸ்ட் ரீஅசைனிங் தான். அதுமாதிரி இந்த இடத்துல லாஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் லைக் ஓவரால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் n ப்ளஸ் பிக் ஆஃப் 1 + 1 + 1 வரும். ஸோ 3 × பிக் ஆஃப் 1. ஸோ அதனால் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம லோயர் ஆர்டர் டேர்மையும் இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் n. ஸோ இந்த பிக் ஆஃப் n தான் வந்து வேரியபிள் பார்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பார்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு ஹையர் டிகிரி டேர்ம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கிடைச்சிடும், சிமிலர் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதே மாதிரி பிக் ஆஃப் n² ஓட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குவாட்ரேட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லாம் வர்றப்ப நீங்கள் வந்து 2D மேட்ரிக்ஸ் டிக்ளேர் பண்ணுவீங்க, இல்லை ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்பலாம் வந்து நீங்கள் வந்து 2D அரே டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n² வரும், இல்லைனா பிக் ஆஃப் n × m. லைக் n-ம் m-ம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், சப்போஸ் நீங்கள் வந்து அரே ஆஃப் 3 இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n² கிடையாது. ஓகேங்களா? அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு ரிமைன் சேம் அண்ட் டசன்ட் டிபெண்ட் ஆன் இன்புட் சைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ நான் இந்த இடத்துல ஆட் பண்ண கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஸ்பேஸ். ஆக்சிலரி ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், அதாவது இன்புட்டில் தராமல் நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி எழுதின கூட நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரே வந்து இன்புட்டாக கொடுத்துறாங்க, இந்த n-ம் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து டெம்பரரியாக இந்த அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் i = 1ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். தென் இது ஜஸ்ட் ரீஅசைனிங் தான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்றது இந்த ஹோல் அல்காரிதம் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பட் ஆக்சிலரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம வந்து டெம்பரரியாக அந்த அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, n வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பிக் ஆஃப் n தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? பட் நம்ம இந்த அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு எந்த அரேவும் டிக்ளேர் பண்ணல, வெறும் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 × இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். ஸோ 3 × big of 1. ஸோ 3 இக்னோர் பண்ணிடும். ஸோ அதனால் ஆக்சிலரி ஸ்பேஸ் ஆஃப் திஸ் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் 1. மோஸ்ட் ஆஃப் த அரேஸ் அண்ட் லிஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அல்காரிதம்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ஷன் சார்ட், பபிள் சார்ட், அப்புறம் ஹீப் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஸ்பேஸ், இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஆக்சிலரி ஸ்பேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த அரேவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதோட ஆக்சிலரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரேவை டிக்ளேர் பண்ண போகிறீங்க, ஏன்னா நீங்கள் அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு பி லீனியர். அதே மாதிரி மர்ஜ் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஆக்சிலரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் n, அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 × big of n, பட் கான்ஸ்டண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பிக் ஆஃப் n. ஓகேங்களா? ஸோ ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியே மோர் ஆஃப்னாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து இன்டர்வியூஸ்லேயும் வந்து செப்பரேட்டாக ஆக்சிலரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொன்னீங்கன்னா அது வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும்.
லைக் இவங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்பிளேஸ் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண அரேல வந்து எப்படி ஸ்வாப் பண்ணலாம், இல்லை லைக் ஏதாவது இட்ரேட் பண்ணி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்பிளேஸே வந்து லைக் மாடிஃபை பண்ணுற மாதிரி அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் 2D மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல உங்களால் 1 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதே அல்காரிதமை சால்வ் பண்ண முடியுமா? 1D அரே யூஸ் பண்ணி உங்களால் வந்து அந்த அல்காரிதமை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பிக் ஆஃப் n ஸ்கொயராக இருக்கும். பட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா பிக் ஆஃப் n மாறிடும். சப்போஸ் 1 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப அதை வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் 1. ஸோ இந்த கான்செப்டை வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம், வைட்லி யூஸ்ட் இன் டிபி. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டிஎஸ்ஏ அப்படின்ற டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கூடி சீக்கிரமாகவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிளேலிஸ்ட் முடியுது. மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி கோடிங்.